ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th செகண்ட் டேர்மில் இருக்க மராத்தியரில் தான் பார்க்க போகிறோம். மராத்தியர் டாபிக் எந்தெந்த ஸ்டாண்டர்டில் இருக்குது அப்படின்னா 7th-லேயும் 11th-லேயும் இருக்குது. இன்றைக்கி 7th பார்க்கலாம், நாளைக்கு 11th பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். எஸ்பிஓ வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப். இதில் வந்து நீங்கள் பேசிக்கான இன்டர்நெட் நாலேஜ் இருந்தால் நீங்களும் ஜாயின் பண்ணலாம். இதில் எந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் வந்து பிக்சர் ஷேர் பண்ணுறது, கண்டென்ட் ஷேர் பண்ணுறது, அந்த மாதிரி ஈஸியான ஒர்க் தான் இருக்கும். நீங்களும் இதில் ஜாயின் பண்ணணும்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன், அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மேலும் இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்களும் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாங்க, இந்த லெசனில் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன். இதை மட்டும் பார்த்தாவே நீங்கள் குரூப் 4க்கு உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். மராத்தியர் டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக குரூப் 4ல் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, அது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். வாங்க, முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, சிவாஜியோட அப்பா யாரோட காலத்தில் பணியில் இருந்தார் அப்படின்னா ஷாஜகான் காலத்தில் தான் இருந்திருக்காரு. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். தக்காணம் முழுவதும் மராத்தியர்கள் சவுத் சண்முகி ஆகிய வரிகளை வசூலிக்கும் உரிமையை முகலாயர்கள் அங்கீகாரம் வேண்டியதாயிற்று. அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வாங்க சிவாஜியை பற்றி பார்க்கலாம். சிவாஜி வந்து 1627 பிறந்தார். அவங்க வந்து தாய் யார் அப்படின்னா ஸ்ரீஜாபாய். சிவாஜி ஆசிரியர் குரு யார் அப்படின்னா தாஜாஜி கொண்டதேவ். 18வது வயதில் 1645 இராணுவ பணியில் முதலடி எடுத்து வைத்தார். அப்போ இராணுவத்தில் எப்போ சேர்ந்தார்னா 1645. அப்போ வந்து அவருக்கு வந்து 18வது வயசு. அதுக்கப்புறம் கோண்டுவானா கோட்டையை கைப்பற்றியதில் சிவாஜி வெற்றி பெற்றார். அதுக்கடுத்து கோண்டுவானாக்கு அப்படியே தோர்னான்னு ஒரு கோட்டையை கைப்பற்றியிருப்பார், தோர்னா ரேக்கார். அந்த தோர்னா கோட்டை வந்து வருஷம் வந்து 11th கொடுத்துருப்பாங்க, இருந்தாலும் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 1646. ஓகேவா? அதுக்கடுத்து இவரோட குரு வந்து தாஜாதி கொண்டதேவ் பாதுகாவலர் வந்து எப்போ இறந்துட்டாரு அப்படின்னா 1649 இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் இவர் தான் அதை பார்த்துக்கிட்டாரு. இவருக்கு முக்கியமான அந்த காலாட்படை வீரர்களுக்கு ஒரு பேர் இருக்குது, அதுதான் மாவலி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பேர் வந்து ரொம்ப முக்கியம், மாவலி. அடுத்து வந்து சிவாஜி வந்து முகல்ஸ்ட இருந்து புரந்தர் கோட்டையை கைப்பற்றுவார். அது எந்த வருஷம் அப்படின்னா நான் எழுதியிருக்கேன் பாருங்கள், 1665 ஜூன் 11. அது வந்து 11th இருக்கும். நான் இருந்தாலும் அந்த பாயிண்ட்டை வந்து உங்கள் மிங்கிள் பண்ணி சொன்னால் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு இதில் அதை நோட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து சைடில் பாருங்கள், 1659 பிஜப்பூரில் குறிப்பிடத்தக்க தளபதியாக அப்சல் கானை கொன்றார். அந்த பாயிண்ட் முக்கியம், அப்சல் கானை வந்து கொண்ட பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பாக்ஸில் இருக்கிறதுலேருந்து ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சத்ரபதி அப்படின்றதுல சத்னா குடை, பதினா தலைவன். இது வந்து சமஸ்கிருத சொல், அரசன் அல்லது பேரரசனை குறிக்கும். இந்த வேர்டை அதிகமாக யூஸ் பண்ணது யாருன்னா சிவாஜி தான். அதுக்கடுத்த முக்கியமான கொஸ்டின் வந்து இவர் எப்போ பட்டத்தை மணிமுடியை சூடி கொண்டார் அப்படின்னா 1674 ஜூன் 6. இந்த கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின், கிட்டத்தட்ட ஒரு 5 எக்ஸாமில் கேட்டிருப்பாங்க, அதை நல்லா பார்த்துக்கோங்க. முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா, சவுத் சண்முகி அப்படின்னா சவுத்னா 4ல் 1 பங்கு வரி, சர்தேஷ்முகினா 10ல் 1 பங்கு வரி, அதை தான் கீழே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கிராமங்களில் தேஜ்முக் என்பவரால் நிர்வகிக்கப்பட்டன. 20 முதல் 100 எண்ணிக்கையிலான கிராமங்கள் அவர் கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. பட்டில் அப்படின்னா கிராமத் தலைவர். குர்கானி என்ற பெயரில் வந்து ஆவண காப்பாளர் இருந்திருக்காங்க. சரியா? அவங்களுக்கு ஒரு உதவியாளரும் இருப்பாதை தான் கீழே கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து அதிர்ஷ்ட பிரதான்னா 8 அமைச்சர்கள் தான் அதிர்ஷ்ட பிரதான். இது யாரோட ஆட்சி காலத்தில் அப்படின்னா சிவாஜியோட ஆட்சி காலத்தில் தான் அதிர்ஷ்ட பிரதான்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து இவங்களோட உண்மையான விளைச்சலை நிர்ணயம் செய்யப்பட்டது நிலவரி தான். 5ல் 3 பங்கு விவசாயிகளுக்கு ஒதுக்கப்பட்டு 5ல் 2 பங்கு அரசு எடுத்துக்கிடுவாங்க. அதுக்கடுத்து இந்த பாக்ஸு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதை அப்படியே நீங்கள் படிச்சு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் கோட் வேர்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் மறக்காது. இப்போ வந்து வாக்கிய நவாஸ் உள்துறை அமைச்சர், நியாதீஸ் தலைமை நீதிபதி, இந்த மாதிரி பொறுத்துகளை கேட்கலாம், அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த பாயிண்ட் வந்து அவுரங்கசீப் தக்காணத்தை வந்திருந்தது எந்த வருஷம் அப்படின்னா 1861. அடுத்து வந்து சாம்பாஜியோட குடும்ப அர்ச்சகர் யாருன்னா கபில கலாஸ்.
என்பவரின் ஒழுக்கக்கேடு செல்வாக்கு ஆளப்பட்டது. ஓகேவா? அடுத்து பார்க்க போகிறது நம்ம ஷாகுனா யார் அப்படின்னா சிவாஜியோட பேரன். அவரோட வருஷம் எந்த வருஷம் அப்படின்னா 1708 முதல் 1749 வரை ஆட்சி புரிஞ்சிருக்காரு. ஷாகுன்ற பேருக்கு மீனிங் என்னன்னா நேர்மையானவர். ஓகேவா? சிவாஜியிடமிருந்து அந்த குலநலங்களை வேறுபடுத்தி காட்டுவார் அவுரங்கசீப்பால் வைக்கப்பட்டது. ஷாகு எத்தனை வருஷம்லாம் ஆட்சி பண்ணார் அப்படின்னா 40 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காரு. அடுத்து பேஸ்வா ஆட்சியை ஃபஸ்ட்டு தொடங்கி வச்சவர் பாலாஜி விஸ்வநாதர். ஓகேவா? எப்போ தொடங்குச்சு அப்படின்னா 1713. 2 பாயிண்ட் தான். பேஸ்வா ஃபஸ்ட்டு யார் தொடங்கினா அது எந்த வருஷம் தொடங்கினா. அடுத்து பாஜிராவோட முக்கியமான பாயிண்ட் இந்த பொறுத்துகளை கேட்டிருக்காங்க. இப்போ ரேக்வாட்னா பரோடா, ஃபான்ஸ்லேனா நாக்பூர், இதை அப்படியே பொறுத்துகளை கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. மாலவத்துக்கும் குஜராத்துக்கும் எதிராக போர் பிரகடனம் செய்த பாஜிராவ் அவற்றை முகலாயர் மேலிருந்து விடுவித்தார். அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அடுத்து மேலே இருக்க பாயிண்ட் பாருங்கள். மராத்தியர்களின் படை 5000க்கு குறைவான குதிரை வீரர்களை கொண்டிருந்தது. எவ்வளோன்னு கேட்கலாம். அடுத்து பாலாஜி பாஜிராவ் தான் நானா சாஹிப் என்று அழைக்கப்படுகிறார். இந்த பாயிண்ட் 11th இருக்குது. இருந்தாலும் நான் எழுதி வச்சுருக்கேன், நீங்களும் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து பூனே நகரமே தலைநகர் என்றும் சத்தாரா என்றும் முடிவு செய்தனர். அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பேஸ்வாக்களின் வருவாய்த்துறை நிர்வாகம் காமவிஸ்தார் என்னும் முக்கிய அதிகாரிகளை கொண்டிருந்தது. அப்போ வருவாய்த்துறைக்கு யார் அப்படின்னா காமவிஸ்தார். அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அடுத்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அகமசா அப்தாலி. இவர் தான் மராத்தியரின் குறுகிய கால பேரரசு 1761 டெல்லிக்கு அருகே உள்ள பானிப்பட்டில் முடிந்தது. அப்போ மராத்தியர்களது ஆட்சி எங்கே முடிஞ்சுன்னா பானிமட்டில் தான் முடிஞ்சு. இவர் அகமசா அப்தாலி இறுதியாக டெல்லியின் மீது படையெடுத்து வருவதற்கு முன்னர் 8 முறை படையெடுத்து உள்ளார். அடுத்து 1761 3ஆம் பானிபட் போர் பீராங்கி படைகள் தீர்மானித்தன. இதோட மராத்தியர்கள் ஆட்சி வீழ்ச்சி அடைந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 11th கொஞ்சம் பெரிய நிறையா பாயிண்ட்ஸ் இருக்கும். நான் முக்கியமான கொஸ்டினை மட்டும் நோட் பண்ணி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் டிஎன்பிசியில் குரூப் 2 குரூப் 4 படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.